அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சுக்கிரன் இந்த முறை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இந்த முறை சுக்கிரன் 5 மாதம் ஒரே ராசியில் இருக்குது, அதுவும் உச்சமாக இருக்குது, அதுவும் வக்ரமும் ஆக போகிறது. அதனால தான் இந்த 5 மாதமாக இருக்க போகிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24 நாளைக்கு நமக்கு ஒரு ராசி மாறிக்கிட்டே வந்த சுக்கிரன் இந்த முறை தன்னோட உச்ச வீடான கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி மீன ராசியில் கிட்டத்தட்ட 5 மாதம் நமக்கு இருக்க போகிறது. அதாவது சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜனவரி 28 2025 கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. அது 31/5/2025, அதாவது வைகாசி மாதம் 17 வரைக்கும் அது மீனராசியில் தான் இருக்க போகிறோம். ஸோ இப்போ இதனால என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது முக்கியமாக ஒரு விஷயம். சுக்கிரன் யார், சுக்கிரன் ஏன் இது முக்கியம் அப்படின்னா, சுக்கிரன் ஒரு முக்கியமான ஒரு கிரகம். நமக்கு அதுவும் இப்போ இந்த ராசியில் அது உச்சமாக போகிறது. நமக்கு பணங்காசு செல்வம், அது மாதிரி குடும்ப வாழ்க்கை, ஏன்னா களத்திரக்காரகன், குடும்ப வாழ்க்கை, காதல் பண்ணுறவங்களுக்கு அது மாதிரி நல்லது பண்ணுறது, பெண்களால் நன்மைகள் கிடைக்கிறது, வீடு வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கிறது, அழகியலை குறிக்கிறது, சினிமா கலை ஆர்வம் இதெல்லாம் குறிக்கிறது, மனசில் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. இது எல்லாமே இந்த சுக்கிரன். சிம்ம ராசிக்கு 8வது அஷ்டமஸ்தானம்னு 8வது வீட்டுக்கு அவர் போகிறார். 8ன்றது மறைவு ஸ்தானம். இது மறைமுகமான நன்மைகளை நமக்கு அளிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்கிறாங்க. உங்கள் நிதி நிலைமையில் மன உறுதி, ஆரோக்கியம், இதிலெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. அது எந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது? ஏன்னா 8ஆம் இடம்ன்றது அதிசயம், மறைமுக நன்மைகள், மறுமலர்ச்சி, மறைமுக வருமானம், அதாவது அதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்குது. அது மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பஞ்சாயத்து இதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ராசியில் சுக்கிரன் உச்சமடைகிறாரு. ஸோ இந்த ராசிக்கு உங்களுக்கு வரதுனால சுக்கிரன் செல்வம், புகழ், கௌரவம், அந்தஸ்து, பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், குடும்ப உறவுகள், வீடு வாகனங்கள், இப்படி இவ்வளோ விஷயங்களுக்கு சுக்கிரன் காரணமாக இருக்கிறதுனால அது 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால சிம்ம ராசிக்கு எந்த விதமான பலன்களையோ நன்மைகளோ தருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் இது முன்னேற்றத்துக்கு உண்டான திருப்பு முனையை முதல்ல ஏற்படுத்தும். முன்னேற்றது இப்போ இந்த தான் டேர்னிங் தான் லைஃப்பில் உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கிறது, கையிருப்பில் சேமிப்புலேருந்து நம்ம எடுத்து கொடுக்கறது, இதில் மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நீண்ட கால பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, வம்பு வழக்கு, இதெல்லாம் 8ஆம் இடம் சொன்னேன். அந்த சுக்கிரன் வர்றதுனால இது தீரக்கூடிய விஷயங்களை செய்ய போகிறது. அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக உள்ளார்ந்த சக்திகளை அதிகரிக்கும். பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு என்னென்னா வேலையில் கொஞ்சம் சவால் ஏற்படலாம், எல்லா பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவீங்க. புதிய வாய்ப்புகள் என்ன இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுறதுக்கான டைமாக இருக்குது. அதனால் வேறு புதிய வாய்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆராயணும். டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க, அது மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்க, அது மாதிரி இதெல்லாம் என்ஐஏ, அந்த மாதிரியான ஸ்பை, என்ஐஏ, சிபிஐ, இந்த மாதிரி அந்த மாதிரியான ரா, இந்த மாதிரியான, அதாவது என்ன பண்ணுறது, ஒற்றர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன், அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டம் வெற்றி கிடைக்கும். பொதுவாக வாகனம், நிலம், பரம்பரை சொத்து, இதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஆனால் பிஸ்னஸில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னர்ஸோட பிரச்சனை இருக்கும். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கு வேண்டிய விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கணும். உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். உங்களுடைய திறமையை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க, பார்ப்பாங்க. ஏடா யார் அது நல்லா பண்ணுறானே அப்படின்னு பார்க்குறாங்களே, அந்த மாதிரி உங்களை பார்ப்பாங்க. புதிய பொறுப்புகளில் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது. புது பண வரப்பை பொறுத்தவரை திடீர் நன்மைகள் ஏற்படும்.
பரம்பரை சொத்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி பரம்பரை சொத்து, இல்லாட்டி ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுருந்தது, அதில் இருந்தெல்லாம் வந்து நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பலன் கிடைக்கும். லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் லாட்ரியிலையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லேயோ சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. பழைய கடன்கள் இருந்ததுன்னா அதை வந்து இப்போ நீங்கள் தீர்க்கறதுக்கான காலகட்டமாக இருக்குது. அது பொதுவாக இதுக்கெல்லாம் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதாவது பணத்தை வந்து கரெக்டாக திட்டமிட்டு கரெக்டாக செலவு பண்ணணும். அந்த மாதிரி பணத்தை வந்து நிர்வாகம் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பணம் எதிர்காலத்தில் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அது மாதிரியான நீங்கள் விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணணும். பொதுவாக குடும்பத்தில் வந்து உறவு முறைகள் வந்து அப்பப்போ வாக்குவாதங்கள் வரும். ஆனால் விளையாட்டு அதானு பேசுகிறேன்னு சொல்லி அதை பேசி பிரச்சனைகள் வந்து பெருசுப்படுத்திடாதீங்க. இந்த காலகட்டத்தில் விளையாட்டாக கூட நீங்கள் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளையாட்டாக நீங்கள் பேசுகிற விஷயம் கூட பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விளையாட்டாக கூட எதையும் செஞ்சு மாட்டிக்காதீங்க. குடும்பத்தில் வந்து அமைதியாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான குடும்ப விழாக்கள் வந்து நடக்கிறது இருக்குது. அதிலெல்லாம் வந்து நீங்கள் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உறவு முறைகளோட சந்திக்கிறது, பேசுகிறது, இதனால் வந்து உறவு முறைகள் மேம்படுறதுக்கான காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனநிலைமை நல்லா இருக்கும். ஆனால் மென்டல் டிப்ரெஷன் அடிக்கடி வந்து சோர்ந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வந்து தோல் பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு இருக்குது. அதனால் கவனமாக வந்து நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை வந்து உடனே டாக்டர் காமிச்சு சரி பண்ணிக்கணும். உடல் நலத்தை வந்து ஆர்வம் அதிகரிக்கும். அதனால் யோகா, இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் செலவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களாக இருந்தீங்கன்னா, சிம்மராசியில் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்ததுன்னா உடனே காமிச்சு அதை சரி பண்ணிக்கங்க. ஆரம்பத்திலே சரி பண்ணுறது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சின்ன சின்ன மோதல்கள் வரும், வாக்குவாதங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் சரியாக போயிடும். அது பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட ஆதரவுகள் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். புதிய நண்பர்கள் உருவாவாங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் வந்து டீம் ஒர்க் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல டீம் ஒர்க் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து வெள்ளை நிற ஆடைகள் அணியிறது, அதில் வந்து சிகப்பு கலந்தது, வெள்ளையும் சிகப்பும் கலந்த மாதிரியான ஆடைகள் அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் சுக்ராய நமஹா அப்படின்னு சொல்லி சுக்கிரனை வந்து ஜென்ரலாக சுக்ராய நமஹா அப்படின்னு இது மட்டுமே நீங்கள் சொல்லி கூட நீங்கள் சுக்கிரனை வணங்குறதுக்கு நல்லது. மகாலட்சுமியை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது, வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமி ஹோமம், இல்லாட்டினா துர்கா ஹோமம், இல்லை துர்க்கையும் லட்சுமிக்கும் சேர்த்து ஒரு ஹோமம் அப்படின்றத பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பரிகாரம் தான். இதெல்லாம் வந்து பரிகாரமாகவே நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராசியில் உள்ள மக நட்சத்திரத்துக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையிலையும் முன்னேற்றங்கள், இல்லாட்டா ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். பூர நட்சத்திரத்துக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைங்களோட வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். உத்திர நட்சத்திரத்துக்கு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். புதிய உறவுகள் ஏற்படும். ஆன்மீக நடவடிக்கையும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் உத்திர நட்சத்திரத்துக்கு.